ஜெய் மாத்ரே நமக. ஜெய் குருது ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பேஜி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது எப்போ வருது அப்படின்னா திருக்கணிதப்படி 1/6/2026, அதே மாதிரி வாக்கியப்படி 26/5/2026. இந்த வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் பாத்தீங்கன்னா 4 நாள் தான் வித்தியாசமா இருக்கு. எது ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா மே மாதம் 26/5/2026, வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்துல காலை 11:05 குரு மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு வராரு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்த குரு 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல உச்சமான பலம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எதை தொட்டாலும் வெற்றி. திருமணத்தா இருந்தாலும் சரி, பரிபூரணமான குரு பலம். 7ஆம் இடத்து குரு பாத்தீங்கன்னா பரிபூரணமான குருபலம். அது இல்லாம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து நிவர்த்தி அப்படிங்கக்கூடிய இடம் 7ஆம் இடம் தான். அந்த 7ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெற்று உங்களுக்கு 11ஆம் பாக்குறாரு. 11ஆம் இடம் எது? லாபஸ்தானம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். அதே மாதிரி 3ஆம் இடத்தை பாக்குறாரு. அதே மாதிரி உங்களுடைய ராசியை பாக்குறாரு. உங்களுடைய ராசியை பாக்குறதுனால 100% பரிபூரணமான குரு கடாட்சம், குரு பலம் எல்லாமே இருக்கு. 3ஆம் இடம்ங்கிறது வெற்றி, அதிர்ஷ்டம், ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம். பொதுவா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு நன்மைகள் தான். இந்த குரு பல அற்புதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போறாரு. இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும். இந்த குருங்கிறது உச்சபலம் பெறுறது அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்பா இருக்கனால இந்த வருஷத்துல நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி உங்களுக்கு வெற்றியை அடையணுமோ அது எல்லாமே அடைஞ்சுக்குங்க. நீங்க முயற்சி அப்படின்னு பண்ணா மட்டுமே போதும். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சா மட்டும் போதும். மத்ததெல்லாம் குரு பார்த்துக்குவாரு. அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள்ங்க. குரு கோடி கோடியா கொட்டி கொடுக்க போறாருன்னு சொல்லுவாங்கல்ல, அது மகர ராசிக்கு உண்மையாலுமே நடக்க போகுது. 11ஆம் இடத்தை பாக்குறாருங்க. வேற என்னங்க உங்களுக்கு வேணும்? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது நல்ல அற்புதமான குரு பயிற்சி பலன். இந்த பலன் இதுக்கு முன்னாடி குரு பயிற்சி பலன்கள் சொல்லியிருப்போம். ஆனாலும் இந்த குரு பயிற்சி ஒரு சிறப்பான குரு பயிற்சி மகர ராசிக்கு. எப்படி அப்படின்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அப்ப தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்க போகுது. தொழிலுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உறுதி. தொழில் வேலை பார்க்கக்கூடிய இடத்தையோ அல்லது தொழில் பார்க்கக்கூடிய இடத்தையோ மாத்துறதுக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்குது. இந்த வருடம் எந்த விஷயத்த தொட்டாலும் சக்சஸ். நான் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஆரம்பிக்கலாம். தவறுகளே கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்துல எப்படி திருமண பொருத்தம் பாக்குறீங்க, அது மாதிரி பிசினஸுக்கு ஆரம்பிக்கும் போது 10ஆம் இடம்ங்கிறத தொழில் ஸ்தானம். அது உங்களுக்கு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு 10ஆம் அதிபதி எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அது என்ன திசாபுத்தி ஓடுது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஸ்டார்ட் பண்றதுக்கு இது சூப்பரான டைம். உங்களுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்துல தொழில் செய்யறதுக்கு உண்டான பிராப்தம் இருக்கும் பட்சத்தில் நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னா வருமானம் அப்படிங்கிறது இருக்கு, லாபம்ங்கிறது இருக்கு. இந்த இந்த காலகட்டங்களை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போதும் குருபலம் நமக்கு தேவை. குருபலம் இருக்கும் பட்சத்தில் அது எல்லாமே சக்சஸா மாறும். அதுக்காக தான் எல்லா விஷயத்தையும் குருபலம் பார்த்து செய்யறது. மகர ராசிக்கு 100% குருபலம் இருக்கிறதுனால புதுசா ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணா நல்ல வருமானம் வரும், நல்ல லாபம் கிடைக்கும். ஆல்ரெடி நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் தொழில எந்த வருமானமும் இல்லைன்னா கூட நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப இந்த குரு பல வகையில லாபங்களை கொடுக்க போறாரு. காசு பணம் அப்படிங்கிறது ஒரு வழியில இருந்து மட்டும் வரப்போறது கிடையாது. பல வகைகள்ல இருந்து வரப்போகுது. அற்புதமான விஷயங்களும் நடக்க போகுது. நல்ல லாபம், நிரந்தரமான வருமானங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணி லைஃப டெவலப் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்களோ அத்தனை விஷயமே உங்களுக்கு நடக்க போகுது. எல்லாத்துலயுமே வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை மாத்திக்கிட்டே இருப்பீங்க. இடத்த மாத்துறது, உத்தியோகத்தை மாற்றுறது, தொழிலை மாத்துறது, இந்த மாதிரி சில விஷயங்களை சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அது மூலியமா ஆதாயம் அடைகிறது, அது மூலியமா வெற்றி அடைகிறது. இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. முக்கியமா இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் இந்த டைம் சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் இருக்கு. உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்.
உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கு. கவர்ன்மெண்ட் ஜாப்பா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஜாப்பா இருந்தாலும் சரி, முக்கியமா இந்த ஐடி அப்படின்னு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அவங்களுக்குலாம் இது நல்ல யோகமான டைமு. திடீர்னு ஒரு வெளிநாடுகளுக்கு சேர்றது, ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் வேலை பார்க்குறது, ஒரு நல்ல கம்பெனில போய் வேலை பார்க்குறது, நல்ல போஸ்டிங்ல போய் வேலை பார்க்குறது, உங்களுடைய ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேத்திக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கு. தொழில் ரீதியா இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. தொழில்ல இருக்கக்கூடிய கடன் எல்லாத்தையும் அடைச்சிட முடியும். தொழில்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தனையுமே கொண்டு வர முடியும். எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதுல சக்சஸ் ஆயி காசு பணத்த சம்பாரிக்க முடியும். திருமண பிராப்தம் உறுதியாக இருக்குங்க. 7ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெறுறாரு. உங்களுடைய ஜாதக ரீதியாவோ அல்லது திருமணத்துக்கு உண்டான யோகம், நீங்க திருமண வயதுல இருந்தா 25 வயசு மதிக்கத்தக்கவங்களா இருந்தா, எந்தவித தோஷமும் பார்க்க தேவையில்ல. குரு பரிபூரணமாக உச்சபலமா இருக்கனால, திருமணத்துக்கு உண்டான ப்ரொசீஜர் பண்ணீங்க அப்படின்னா, உடனடியாக திருமணம் நடந்துரும். ஏன்னா, குரு உங்களுக்கு 3யும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்துல இருக்காரு, உங்க ராசிய பார்க்குறாரு, 11 பார்க்குறாரு. ஒரு சிலருக்குலாம் விரும்பின நபரே மா மாப்பிள்ளையாகவோ அல்லது பெண்ணாகவோ வரதுக்கு உண்டான அமைப்பு. விருப்பப்பட்டவங்கள திருமணம் பண்றது, லவ் பண்ணவங்கள திருமணம் பண்றது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, காதல் பண்றீங்களோ இல்லையோ, திருமண பிராப்தம்ங்கிறது இருக்கு. இந்த டைம்ல நீங்க எடுக்கும்போது, உங்களோட ஜாதகத்த எடுக்கும்போது டக்குன்னு மேரேஜ் இழுக்காம டக்குன்னு முடியும். நல்ல அமைப்புகள்ல முடிக்கும். இந்த டைம்ல யார் ஒருவர் திருமணம் பண்றாங்களோ, அவங்களுக்கு அதாவது குருபலம் இருக்கனால, அவங்களுடைய வாழ்க்கை பரிபூரணமா கடைசி வரைக்கும் ஒரு நல்ல அமைப்புகள், சண்டை சச்சரவுகள் இல்லாம அமையும். திருமண வாழ்க்கை நல்ல நிம்மதியும், மனமகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் கொடுக்கும். பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுனால பிரிந்தவங்கலாம் மறுபடியும் மீண்டும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கு. அலைச்சல்கள் இருக்கு. அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயமா முடியும். அதே மாரி மூத்த வழி சகோதரன், அதாவது மூத்த சகோதரனோ அல்லது சகோதரி வழி ஆதரவுகள் உண்டு. இளைய சகோதரன், சகோதர வழி ஆதரவுகள் உண்டு. குரு 3யும் பார்க்குறாரு, 11யும் பார்க்குறாரு. அப்போ சகோதரன் அல்லது சகோதரி வழி ஆதரவுகள் உண்டு. அவங்க மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும். அவங்க மூலியமா வருமானம் கிடைக்கும். மாரல் சப்போர்ட் கிடைக்கும். அவங்க கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி சுமூகமான நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல பாண்டிங்க உங்களுக்கு குடுத்துரும். குரு. குரு பல அற்புதமான நிகழ்வுகள உங்களுக்கு நடத்தப் போறாரு. பிசினஸ் உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கு. ஆனா ஒரு முதலீட்டுக்காக ஒரு பார்ட்னர் இல்லன்னு நெனச்சீங்கன்னா, இந்த டைம்ல ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி நீங்க பணம் என்கிட்ட இருக்கு. ஆனா ஒரு நல்ல பார்ட்னர் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நெனச்சாலும், நல்ல பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல அமையும். அதுக்குண்டான ப்ரொசீஜர பார்த்தீங்கன்னா, ஈஸியா எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். பொதுவா இந்த காலகட்டங்கள்ல எந்த விஷயங்கள தொட்டாலும் சக்சஸ் ஆகும். எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியா தான் உங்களுக்கு இருக்கும். வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்குது. இந்த காலகட்டத்துல குரு பார்வை இருக்கனால எந்த விஷயங்கள செய்யும்போதும் அதுல உங்களுக்கு வெற்றி. உங்களுக்கே நம்ப முடியாத அளவுக்கு நெறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லாம இருக்கவங்களுக்கெல்லாம் புத்திர லாபம், சந்தான பிராப்தம் உறுதியாக இருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குருவோடைய அனுக்கிரகம் இருக்கனால எல்லா விஷயங்களிலும் பரிபூரணமான அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. காசு பணத்துக்கு குறைகள் இருக்காது. மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. புதுசா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்றீங்கன்னா, அதுக்கு சப்போர்ட் கிடைச்சிரும். முன்பை விட பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியுடைய உறவுகள் மேன்படும். அந்யோன்யங்கள் அதிகரிக்குங்க. ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு பாண்டிங்கும், நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். புது புது விஷயங்கள செஞ்சு சக்சஸ் ஆவீங்க. குடும்பத்தாருடைய ஆதரவுகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் உண்டு. கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் இருக்கு. நீங்க நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தன விஷயங்களும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல காசு, பணம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 11ஆம் இடம்ங்கிறத லாபஸ்தானம், வருமான ஸ்தானம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. எத தொட்டாலும் வெற்றியாகும். அப்போ அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு வாரிய தலைவர் வாங்குறது, அதே மாரி ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு. பெரிய பெரிய ஆட்களோட பழக்கவழக்கங்கள், டெண்டர் கிடைக்கிறது, இந்த மாரி காசு, பணம் சம்பாரிக்கிறதுக்கு நல்ல காலமா மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்குது.
பொதுவாவே பொருளாதார வாழ்க்கையும் சரி, உயர்வான நிலை தான். அதே மாரி உறவுகளுக்கிடையே நல்ல ஒரு உயர்வான நிலைகள் இருக்கு. அதாவது பொருளாதாரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்டு உங்களுடைய இது வந்து ராசிய பொறுத்தவரைக்கும் குரு பெயர்ச்சி வந்து எப்படின்னா, பொருளாதார ரீதியாவும் சரி, உறவு ரீதியாவும் இருக்கிறது சரி, 2மே நல்ல பேலன்ஸ்டா இருக்குது. மத்த ராசிக்கெல்லாம் பொருளாதாரம் நல்லா இருந்துச்சுன்னா, உறவு நிலை கீழ இருக்கு. இல்ல உறவு நிலை மேல இருந்துச்சுன்னா, பொருளாதாரம் கீழ இருக்கு. ஆனா, உங்களுடைய ராசிக்கு மட்டும் பொருளாதார ரீதியும் சரி, உறவுகள் ரீதியாவும் சரி, ரொம்ப நல்ல பேலன்ஸ்டா இருக்கனால, மத்த ராசிய காட்டிலும் 200% உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தான் இருக்கு. ஏன்னா, எத தொட்டாலும் வெற்றி அப்படிங்கிறது அந்த இடத்துல குரு வந்திருக்காரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ மட்டும் தான் இந்த நிகழ்வு நடக்கிறதுனால, நல்ல அற்புதமான பலன்கள் தான். மகர ராசிய பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு உண்டான இந்த பூர்வீக சொத்து, வில்லங்கங்கள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் சால்வ் ஆகி, பாகப் பிரிவினைங்கிறது உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுக்கு உண்டான ஷேர் தன்னால வந்து சேர்றது. மனைவி வழி ஆதாயம், கணவன் வழி ஆதாயம்லாம் உண்டு. நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள்னால மகிழ்ச்சி தான். பொதுவாவே குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு ஆத்மார்த்தமான மகிழ்ச்சிய குடுக்க போது, நிம்மதிய குடுக்க போது, எல்லா விஷயங்கள்லயுமே உங்களுக்கு சக்சஸ குடுக்க போது. ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும். காசு பணமும் நல்லா இருக்கும். இத விட வேற என்ன உங்களுக்கு தேவைகள் இருக்கு சொல்லுங்க? மகர ராசிய பொறுத்தவரைக்கும் குரு பெயர்ச்சி பல அற்புதங்களையும், அதிசயங்களையும் நடத்தப் போது. அ அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்துகள உங்களுக்கு அள்ளி குடுக்க போது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.